50 நாட்கள் தாவேக்காவுடைய 50 நாட்கள் வந்து ஆயிருக்குது. ஒரு மாதிரி அரசாங்கத்துக்குள்ளே வந்துட்டாங்க. நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நல்லதாக நடக்குது, நிறைய விஷயங்கள் கெட்டதாகவும் நடக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பெக்டேட்டராக ஒரு தமிழகத்தை சேர்ந்தவனா எப்படி நான் பார்க்குறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ வாயிலாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறது என்னென்னா, லஞ்சம் வாங்குறதுக்கு முதல்ல ஒரு 50 வருஷம் கழித்து பயப்படுறாங்க அப்படிங்கிறது தான். இந்த இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளிகளுக்கு பர்மிஷன் வாங்கி தர்றேன் அப்படின்ட்டு வந்து இப்போது ஒரு 100 கோடி ரூபா வந்து மோசடி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு வந்து ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடந்திருக்குமா? வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்காருன்னே நமக்கு தெரிய போகிறது கிடையாது. அவங்க எவ்வளோ அது கேஷுவல் ஆகிடுச்சுனா லஞ்சம் லஞ்சம் தானேப்பா, என்னப்பா அதெல்லாம் இருக்கிறதானப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பள்ளிகளுமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் இப்போது ஸ்ரீதர் வேம்பு சார் வந்து சொன்னார், ஜோகோவுடைய ஃபவுண்டர், அவர் சொன்னார் அவருடைய பள்ளிகளுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ சிரமப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய பேர் முன்னாடி வந்து அவங்கவுங்க லஞ்சம் கொடுத்த அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளி இதுவும் இவங்களை வந்து இந்த திமுக ஈகோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹராஸ் பண்ணுது. ஸ்ரீதர் வேம்புலேருந்து என்னென்னா வழக்கமாக தான் பாஜக ஏஜென்ட்டு, ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்டு சரியாக சொல்கிறாருல்ல, அந்த சொல்கிறதுக்கான ஒரு கரெக்டான பதிலை சொல்ல முடியுமா? என்ன பண்ணுறது, திருப்பி அக்யூஸ் பண்ணுறது, அவங்க அக்யூஸ் பண்ண திருப்பி அக்யூஸ் பண்ணுறதை தவிர என்றைக்கு தான் திமுக வந்து தன் தவறுகளை வந்து ஒத்துக்கும் அப்படின்னு வந்து தெரியவே இல்லை. அதான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி பத்திரப்பதிவுத்துறை இப்போ இதெல்லாம் லஞ்சம் இல்லாமல் இல்லை 100% வந்து லஞ்சம் ஒழிஞ்சிருச்சுன்னெலாம் சொல்ல முடியாது. இன்னும் வந்து மார்க்கெட் வேல்யூ தாண்டி தான் வந்து காசு கொடுக்குறாங்க. அது கண்டிப்பாக பணமாக தான் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நடக்குது இல்லைங்களா? ஆனால் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு பயம். ஓப்பனாக லஞ்சம் கேட்குறது, ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஏழைங்கிட்ட பிடுங்கி திங்கிறது வந்து நின்றுக்குது அப்படிங்கிறது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போது ஒரு மருத்துவத்துறை அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னா, டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு உட்காந்துட்டு லீவ் போட்டுக்கிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நோட்டீஸ் விட்டு எங்கே இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் ஒரு சிஸ்டம் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்திருக்குது. இது இப்போவா, இந்த கடந்த 5 வருஷமாவா, இல்லை கடந்த 20 வருஷமாவா, கடந்த 50 வருஷமானு தெரில. இனி தோண்டி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி ஒரு மின்சாரத்துறை எடுத்து அவர் வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர்கள் வாங்கினதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு வந்து ஏதோ ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு வந்து அவர் சிடி நிர்மல்குமார் வந்து சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே எந்த டிபார்ட்மெண்ட்டையும் குறை வைக்காமல் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு ஊழலை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் வந்து ஓரளவுக்கு தடுக்கிறதுக்கு தாவேக்கா முயற்சி பண்ணுது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். பட் பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தடி எடுத்தவங்களாம் தண்டல்கார மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே போகிறது, போய் வச்சு என்ன ஃபோட்டோவை வைக்கிறது, என்ன ஆஃபீஸ்க்குள்ளே போகிறது, ஃபோட்டோவை வைக்கிறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, எம்எல்ஏ ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு உட்காந்து செல்ஃபி எடுக்கிறது, சௌரியத்துக்கு எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணால் அது எப்படி மக்கள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு கூட புரியாமல் ஒரு ரொம்ப ஒரு கேடுகட்ட செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்தது நம்ம பார்க்க முடிந்தது. பயங்கர இன்சென்சிட்டிவாக அதை வந்து பண்ணதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. இன்னொன்று, இது முடிவெடுக்க யார் முடிவெடுக்கிறா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இப்போ வரைக்குமே இருக்குது. இப்போ எல்லோரும் இப்போ இஷ்யூ, இப்போ எங்கள் தொகுதி அவினாசி தொகுதினா எங்கள் தொகுதி இஷ்யூனா யாருக்கு கொண்டு போய் கொடுத்து எப்படி வர்றது அப்படிங்கிற குழப்பம் இருக்குல்ல, அது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி எல்லா தொகுதியிலுமே இருக்குது. அந்த தொகுதியோட பிரச்சனையும் யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறது அப்படிங்கிறது. இன்னொன்று, தாவேக்காவோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உள்ளாட்சியில் வந்து இன்னும் வந்து பிரதிநிதித்துவம் வரல. அப்படிங்கிறப்போ அவங்க இன்றைக்கி ஆட்சியிலேயே இருந்தாலும் உள்ளாட்சிகளில் நிறைய கிராமங்கள்லாம் வேலை செய்ய முடியறதில்லை. ஏன்னா உள்ளாட்சி எல்லாருமே உள்ளே இருக்கிறவங்க பூரா குறுக்க திரும்பி நின்றுருக்கான் தாவேக்காக ஆப்போசிட்டாக. ஏன்னா உள்ளே இருக்கிற 3/4 பேர் திமுக இல்லாட்டி அதிமுக இல்லை வந்து வேற ஒரு கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க. ரொம்ப கம்மியாக தான் தாவேக்கால சேர்ந்தவங்க உள்ளே இருக்காங்க. ஜென்ரலாக இந்த ஆட்சியாக பார்க்குறப்ப வந்து என்னென்னா ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகிறாங்க. ஆனால் இது பத்தாது. ஏன்னா திமுக எல்லாம் சேர்ந்துட்டாங்க, ஒன்றாயிட்டாங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர், எங்கள் அண்ணன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழரில் அண்ணன் வந்து எல்லாம் சேர்ந்து பொது வேட்பாளராக நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அம்பாசமுத்திரத்தில் நிறுத்த போகிறான்னு நினைக்கிறேன். தமிழ் தேசியமாவது ஈர வெங்காயமாக அதெல்லாம் தள்ளுறா, அந்த பக்கம் போடுறா, நான் எம்எல்ஏ ஆகணும்டா. ஏன்னா தனியாக நின்று அங்கே ஜெயிக்க முடியல, அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அது கேட்டால் அது அலை, அது மாயை அப்படின்னு ஆற்றுவார் அண்ணன். நான் அப்புறம் அதுக்கு முன்னாடி அது பயிற்சிங்குவார், அதெல்லாம் சொல்லுவார் அண்ணன். ஸோ அந்த மாதிரி தாவேக்கா வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னொன்று, அவங்களுடைய கண்டிப்பாக இந்த அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள் இழுக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக அது சரியான செயல் கிடையாது. ஏன்னா நீங்கள் பண்ணுறதை அவங்க நிச்சயமாக திருப்பி பண்ணுவாங்க.
பண்ணாமலாம் இருக்க போகிறதில்ல. நாளைக்கு இப்போ கேள்விப்படுறோம் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து உள்ளே வர்றாங்க அப்படின்ட்டு. விஜயபாஸ்கர் மேலே எவ்வளோ பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவரை கொண்டு போய் நீங்கள் ஒரு அரசாங்கத்தில் ஒரு அங்கமாக நீங்கள் சேர்த்துறீங்க, இல்லை வந்து உள்ள ஒரு கட்சியில் ஒரு அங்கமாக சேர்த்துறீங்கன்னா மக்களுக்கு நீங்கள் சொல்கிற செய்தி என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து பயங்கரமாக எழுது. அதெல்லாம் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்னுமே அமைச்சர்களே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஷார்ப்பாக இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா இங்கே நிற்கிற எதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல முனை எதிரிகள் நிற்கிறான். 1-2 எதிரிகள் கிடையாது, பல முனையில் வந்து எதிரிகள் நிற்கிறான். என்ன ஆன்லைனில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாஃபியாவை செட் பண்ணி அடிங்கடா தாவேக்காவை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த 50 வருட திருட்டுங்கிறது சாதாரண இதில் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கரப்ஷன். அது ஒரு 20-30 லட்சம் பேருக்கு மொத்தம் ஒரு 8 கோடி பேரை அடகு வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டில். அதான் உண்மை. அந்த 20-30 லட்சம் பேர் யாருன்னா அரசியல்வாதி, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, அவங்க குடும்பம், அந்த அரசியல்வாதிக்கு பக்கத்தில் சொந்தக்காரன். இது ஒரு நெக்ஸஸ். இந்த நெக்ஸஸ் என்னன்னே நமக்கு புரியாது. பயங்கரமாக நீங்கள் உழைச்சிட்டு இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா சேர்த்துருக்கு, இல்லை 50 லட்ச ரூபா சேர்த்துருக்கு முக்குன்னு முக்குவீங்க. இந்த சம்மந்தமே இருக்கும்போது திடீர்னு தொழிலுங்குமா, திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமா பார்த்தா 50 கோடி வச்சுருப்பான். எப்படான்னு பார்த்தா ஏதோ ஒரு வகையில் அரசியல் அவனுக்கு வந்து உள்ளே ஹெல்ப் பண்ணியிருக்கும், ஒரு ஆதாயம் வந்திருக்கும், ஏதோ ஒரு இடத்துல உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காசு உள்ளே வந்திருக்கும். நிறைய நிறுவனங்கள் இருக்குதுங்க. எக்ஸாம்பிளுக்கு வெளியில் சொன்னால் நிரூபிக்க முடியாது, அவ்வளோதான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே லாபத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. என்னடான்னு கேட்டால் எல்லாம் பினாமி பணம். 50 பைசா வட்டிக்கு தர்றாங்க, எல்லாம் காசை கொண்டு வந்து தள்ளுறாங்க வாங்குற லஞ்ச பணத்தை. வாங்கி ரொட்டேஷன் பண்ண வேண்டியது. 50 பைசா வட்டிக்கு உனக்கு 100 கோடி கிடச்சுன்னா அதுவே லாபங்க. அதுலேருந்து 2 ரூபா வட்டி ஈஸியாக பண்ண முடியும். அப்படி நிறைய தொழில்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நடக்குது. ஸோ இந்த நெட்வொர்க், இந்த 50 வருஷ நெட்வொர்க் இருக்குல்ல, இந்த அரசு இந்த நெட்வொர்க்கை வந்து நீ தாவேக்கா உடைக்க நினைக்குது. அது அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. ஏன்னா நீ அரசு அதிகாரியில் ஒரு 10 பேர் இருந்தாங்க அப்படின்னா 7 பேர் இதுக்கு முன்னாடி ஆட்சியிலுடைய சார்பாக ஆட்கள் தான். இவங்களோட ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் இருந்தால் பெரிய விஷயம். ஸோ இவங்க 7 பேர் ஆகணும். அது இப்போதைக்கெல்லாம் முடியாது. 15 வருஷம் ஆட்சி செஞ்சாங்கன்னா அது மாறும். அப்போ அவங்களை எப்படி சமாளிப்பீங்க, அவங்கள எப்படி சரி பண்ணுவீங்க? அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய கடன் தள்ளுபடி. ஏதோ ஒரு ஆஃபீஸர் வேணும்னு மாற்றி விட்டு பார்க் பேமெண்ட் மாதிரி பண்ணி விவசாயிக்கு எல்லாத்துக்கும் எதிராக ஒரு அதை ரெடி பண்ணி விட்டா. அப்படி இப்போ என்னென்னா அது நடக்கிறது, இது நடக்குதானே கவர்மெண்ட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. இப்படி உள்ள வேலை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வேலையை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. உள்ளடி வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக முதல்வர் விஜயை பொறுத்த வரைக்கும் இது என்னென்னா டிஃபென்ஸ் ஆடினார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆட்சியை வந்து இது ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அஃபென்ஸ் அடிக்கணும். அஃபென்ஸ் அடித்து தப்பு செய்கிறவங்க எல்லாத்தையும் தூக்கி அவங்களுக்கான சட்ட விஷயங்கள் வழக்குகள் போட்டு கொண்டு வந்து ஒரு லாக் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியுமா தவிர நீங்கள் வந்து டிஃபென்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். கட்சியுமே சரி, கட்சியில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஊர் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா தவைக்கால எல்லோரும் சேரணும்னு சொல்கிறான், எல்லாருக்கும் பதவி வேணுங்கிறான். ஒவ்வொரு மாவட்ட செயலர் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது சேர்றதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கெட்டு உட்காந்துருக்காங்க. அது ஒரு சின்ன குட்டி அது ஒரு தனி மினி கவர்மெண்ட் அங்கங்கே நடந்துட்டு இருக்குது அந்தந்த மாவட்டத்தில். இதெல்லாம் இன்னும் மேலே வந்து சேர்ந்துச்சா இல்லையான்னு தெரில. ஆக ரொம்ப 50 நாள் அப்படிங்கிறது ஒரு மிக்சடு ஃபீலிங் தான். பயங்கரமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஊழல் செய்ய பயப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். நாமினல் கரப்ஷன் இருந்தால் அது மக்களை பாதிக்காது. அந்த நாமினல் கரப்ஷனை அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டாலே வந்து போதும். இந்த ஆட்சிக்கு தாண்டி வேறு ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து தமிழக மக்கள் வந்துடுவாங்க. அதை தாவேக்கா செய்யணும்னு வந்து நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய பொலிட்டிக்கல் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான். இன்னும் டேட்டா ரிசர்ச் எல்லாம் ப்ராப்பராக பண்ணி இன்னும் நிறையா டாப்பிக்காக உங்களுக்கு நான் பேச விளைகிறேன். நன்றி, வணக்கம்.